ஓம் நம சிவாய. ஆன்மீக அன்பர்களுக்கு பேரருளாளரும் பெருங்கருணையின் வடிவமாகிய திகழும் எமது தந்தை பரமன் ஈசனின் திருவருள் அனைவருக்கும் கிட்டட்டுமாக என்று கூறி, நாம் ஏற்கனவே பல சிவபெருமானுடைய புகழையும் பெருமையும் அவனுடைய திருவிளையாடல்கள் போன்ற சம்பவங்களை எல்லாம் பல பதிவுகளில் கண்டோம். இந்த பதிவில் ஆத்மாவின் பயணம் என்ற பெயரில் ஒரு தலைப்பில் எங்கு ஆத்மா உருவாகிறது, அந்த பயணமானது எங்கே சென்று நிறைவடைகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம். சென்ற பதிவுகளில் பிரளய காலம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த பிரளய காலத்தின் முடிவில் சிவபெருமான் தோணியப்பராக வந்து மயிலாடுதுறை அருகில் உள்ள சீர்காழி என்ற திருத்தலத்தின் அருகில் அமர்ந்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் உருவாக்கும் நோக்கோடு தோணியப்பராக இருந்து ஓம் என்னும் பிரணவ ஒளியின் மூலம் பல கோடிக்கணக்கான ஆத்மாக்களை உருவாக்கினார் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உருவாக்கப்பட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் பூமியில் உள்ள மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் பறவைகளாகவும் பல உயிரினங்களாகவும் உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை ஜீவராசிகளிலும் அந்த ஆத்மாக்கள் அடைக்கப்பட்டு அந்த ஆத்மாவை தாங்கி நிற்கின்ற உடலாக மனிதன் கொண்ட எல்லா உடல் அமைப்பையும் உருவாக்கி தர்மத்தின் நெறியிலும் தர்மத்தின் வழியிலும் சத்தியத்தின் பாதையிலும் சிவபெருமான் என்ற பாதையை வகுத்து கொடுத்தானோ அந்த பாதையின் வழியில் எந்த உயிரினமெல்லாம் நடக்கிறதோ அந்த உயிரினங்கள் பிறவி என்னும் அந்த பெரிய கடலை நீந்தி சிவபெருமானுடைய திருவடிகளை சென்றடைவதுதான் அந்த ஆத்மாவின் இறுதியாகும். அப்படி சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதற்கு உடலை கொடுத்து அந்த ஆத்மாவை வளர்க்கக்கூடிய பக்குவப்படுத்த அந்த ஆத்மா தங்கியிருக்கக்கூடிய ஒரு பொருளாக, அந்த பொருளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக அமைந்ததுதான் உடலாகும். அப்படி ஒரு குழந்தை கரு உருவாவதற்கு முன்பாகவே எந்த உயிரினமாக இருந்தாலும் அதன் தாயின் கர்ப்பப்பையிலே சிவபெருமானுடைய திருக்கரங்களால் அந்த ஆத்மா கர்ப்பப்பைக்குள் முதலில் வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்படுகின்ற அந்த ஆத்மாவை பாதுகாக்கும் பொருட்டு அதை பாதுகாக்கும் பொருட்டு உருவத்தை உருவாக்கும் விதமாக எந்த உயிரினங்களாக இருந்தாலும் தந்தையும் தாயும் இணையும் பொழுது உடல் உருவாகிறது. அந்த உடலின் மத்தியிலே ஆத்மா சங்கமித்திருக்கிறது. அந்த ஆத்மாவை பாதுகாக்கும் பொருட்டே உடல்கள் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட உடல் தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து குறிப்பிட்ட காலகட்டங்கள் முடிந்து வெளியேறு பூமியில் கால் வைத்தவுடன் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய செயலில் ஈடுபடுகிறது. அப்படி ஈடுபடுகின்ற ஆத்மாவானது எந்த உடலிலே அந்த ஆத்மா அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த உடலை அந்த ஆத்மா இயக்கி கொண்டிருக்கிறதோ அந்த உடலில் ஏற்படுகின்ற இச்சைகள் தேவைகள் காரணமாக அந்த உடலுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த உடல் செயல்படுகிறது, உடலில் உள்ள அவயங்கள் செயல்படுகிறது. அப்படி செயல்படக்கூடிய அந்த உடலும் உடலின் அவயங்களும் நல்ல சிந்தனைகளோடும் நற்செயலோடும் நல்ல தர்ம காரியத்தோடு சத்தியத்தின் வழியில் சென்றால் அந்த ஆத்மாவானது, அந்த உடலில் தங்கி இருக்கக்கூடிய ஆத்மாவானது பிறவா நிலை அடைகிறது. இல்லை, இறைநெறியிலிருந்து எந்த உடலில் தங்கியிருக்கின்ற ஆத்மாவை தாங்கியிருக்கின்ற உடல் தன்னுடைய பாதையிலிருந்து மாறி தவறான வழிகளிலும் மற்ற உயிரினங்களுக்கு தீங்கிழைத்தல் போன்ற தவறான சம்பவங்களில் எந்த உடல் செல்கிறதோ
அந்த உடலில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மாவானது மீண்டும் மீண்டும் தன்னுடைய பிறவி என்னும் அந்த நிலையை அடைந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவை கொடுத்து உடலை கொடுத்து இந்த பூமியில் நடமாடவிட்ட சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பாக மனிதனுக்கு மட்டும் 6வது அறிவு என்ற ஒரு அறிவை உருவாக்கி கொடுத்தான், சிந்திக்கக்கூடிய அறிவு. இந்த அறிவு என்பது மற்றவர்களுக்கு, மற்ற உயிரினங்கள் 5 அறிவு படைத்த உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்முடையது. எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்துக்கு எந்த விதமான தீங்கும் துன்பையும் நேராதபடி நடத்தல், தர்மத்தின் வழி நடத்தல், சத்தியத்தின் பாதையில் நடத்தல் போன்ற இறைவனால் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நல்ல காரியங்களை ஒரு உயிரினம் செய்து ஒரு மனிதன் செய்து வருவானேயானால் அவன் தேவர்கள் என்னும் உயர்ந்த நிலையை அடைவார். அப்படி தேவர்கள் என்ற உயர்ந்த நிலை என்பது மீண்டும் பிறவாமை என்ற ஒரு நிலைதான் தேவர்கள் என்ற உயர்ந்த நிலை. அப்படி ஒரு நல்ல ஆத்மாவானது தான் தங்கி இருக்கின்ற அந்த உடல் செய்கின்ற நற்காரியங்களினால் தன்னுடைய பிறவா நிலையை அடையும் போது எங்கு உருவாகி அந்த ஆத்மா உருவாக்கப்பட்டதோ அந்த இடமாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை சென்றடைகிறது. அப்படி சென்றடைந்த அந்த ஆத்மாவானது மீண்டும் ஊனுடல் பெற்று பிறவி எடுக்காமல் திருக்கோயில்கள் திருத்தலங்கள் போன்ற மனிதனுக்கு எந்த இடத்திலெல்லாம் உயிரினங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்படி அந்த தேவைகளுக்கு ஏற்பது போல அந்த ஆத்மாவானது தேவர்கள் என்னும் பெயரில் நாம் கண்ணில் காண்கின்ற பல திருக்கோயில்கள் இருக்கிறது. அந்த திருக்கோயில்களில் நிறைய இறைவனுடைய விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் பல கோடிக்கணக்கான தேவர்களையும் உடைக்கிறது. நாம் எங்கெல்லாம் இறைவன் என்று வணங்குகிறோமோ அந்த விக்கிரகங்களுக்கு எப்படி மனித உடலுக்கு அடைக்கப்பட்ட ஆத்மாவானது மனித உடலில் உயிரினங்களின் உடலிலும் வளர்ந்ததோ அந்த ஆத்மா சிவனுடைய திருவடிகளை அடைந்து மீண்டும் மற்ற உயிரினங்களுக்கு பக்குவப்படுத்துவதற்காக அந்த உயிரினங்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்திலும் அவர்களுக்கு தேவையான செயல்களை செய்து கொடுக்கும் நோக்கத்திலும் இறைவனுடைய திருவடிகளை அடைந்த அந்த ஆத்மாவானது மீண்டும் தேவர்கள் என்னும் அந்த நிலையை அடைந்து மீண்டும் அவர்கள் மற்ற உயிரினங்களுக்கு உதவி புரியும் நோக்கோடு ஆத்மா மீண்டும் தேவர்களாக அந்த விக்கிரகங்களில் அடைக்கப்பட்டு அங்கிருந்து நற்செயல்களை செய்து வருகிறது. இப்படி ஒரு சாதாரண பிரளய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆத்மா என்பது மீண்டும் இன்னி ஒரு பிரளய காலம் என்பது 4 யுகங்களை சதுர்யுகம் என்று கூறக்கூடிய 4 யுகங்களையும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளையும் கொண்டதுதான் ஒரு யுகம் என்று பார்த்தோம். பிரளயம் என்பது பார்த்தோம். அந்த யுகத்தின் முடிவில் பிரளயம் ஏற்படுகிறது. அனைத்து உயிர்களும் இந்த பூமியிலிருந்து ஆத்மாக்கள் மதிக்கப்பட்டு புதிய ஆத்மாக்களை சிவபெருமான் உருவாக்குகிறார். அதற்கான இடைப்பட்ட காலகட்டம் தான் பிரளயம், அந்த சதுர்யுகம் என்று கூறுவது. அப்படி ஒவ்வொரு சதுர்யுகமும் வரும் பொழுதும் அப்படிப்பட்ட உயிரினங்களையும் ஆத்மாக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு புதிய ஆத்மாக்களை திரும்பவும் உருவாக்கும் வரை இந்த ஆத்மாவானது எந்த இடத்திலும் நம்மை விட்டு செல்வது கிடையாது. ஒவ்வொரு பிறப்பாக நாம் இப்பொழுது உயர்ந்த இடத்தில் வசதி வாய்ப்பான ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதை தாண்டி அந்த இடத்திலே நம்முடைய ஆத்மா இருக்கக்கூடிய நிலையும் அது அந்த நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு எந்த உதவிகளை எல்லாம் செய்து வருகிறதோ அதையும் அடிப்படையாக வைத்து மீண்டும் அடுத்த பிறவியை நோக்கி நகர்கிறது. இப்படி நகர்ந்து சென்ற ஆத்மாவானது தேவர்கள் என்னும் உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறது. மீண்டும் அந்த இடத்தில் அப்படி தேவர்களாகிய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் ஏதாவது அவர்கள் செய்யும் தவறுகள் இழைத்தால் அந்த தவறுகளுக்கு மீண்டும் மனிதனாகவோ மற்ற உயிரினங்களாகவோ பிறப்பெடுப்பது, இது போன்ற தொடர்ந்து ஒரு சுழற்சி முறையிலே அந்த ஆத்மாவுக்கு உடல் மட்டுமே அழிகிறதே தவிர ஆத்மா தொடர்ந்து இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. அதுக்கு எதுவுமே அழிவில்லை. ஒரு யுகம் முடியும் பொழுது பிரளய காலம் மீண்டும் எப்பொழுது தோன்றுகிறதோ அதுவரை அந்த ஆத்மாவுக்கு
அழிவு என்பது கிடையாது. ஆகவே நம் உடலில் உள்ள ஆத்மாவானது மீண்டும் பிறவாமை என்ற நிலையை அடைந்து தேவர்கள் என்னும் உயர்ந்த அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் தங்கியிருக்கக்கூடிய நம் உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவானது இறைவன் கூறிய அந்த பாதையில் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு மனிதனாகிய இந்த உடலில் ஊனுடம்புக்குத்தான் இருக்கிறது என்பதால் ஆகவே நாம் எந்த உயிரினங்களுக்கும் ஒரு தீங்கு கிடைக்காமலும் துன்பம் நேராமலும் மற்றவர்களுக்கு தர்ம நெறியில் நடந்து தர்ம சிந்தனையோடும் சத்தியத்தின் பாதையிலும் நடந்து இறைவனுடைய திருப்புகளை ஒவ்வொரு நாளும் கூறி அவனுடைய திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து ஈசனுடைய திருவடிகளை அடைந்து பிறவா நிலை அடைந்து தேவர்கள் இன்னும் அந்த உயர்ந்த நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவன் நமக்கும் வழிகாட்டுவானாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். ஓம் நம சிவாய.